அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிளாசம் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மினி ரெசிபி 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். காலிஃப்ளவர் தண்ணி அதில் உள்ள புழு எல்லாம் போயிடும். இருந்தாலும் இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடல மாவு போட்டுக்கலாம். இந்த கடல மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சோடாப்பு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம், 1 பிஞ்ச் அளவுக்கு. இது கூட மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது கூட காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆயில் ஹீட்டர் ரெடியாக இருக்குது. இது கூட காலிஃப்ளவரை தூணா மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆனோன்னா பரட்டி போட்டுக்கலாம். அப்பப்போ பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் இல்லைன்னு இதை வெளில எடுத்துடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.